ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்முறையில் நான் வெண்டைக்காயும் சேர்த்து இன்றைக்கி குழம்பு செஞ்சுருக்கிறேன். என்னோடய செய்முறையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். முதல்ல நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இது மண் வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது உள்ள சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, நாட்டு கத்திரிக்காய். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 கத்திரிக்காய் போல் நான் எண்ணெயில் சேர்க்கும் போது தான் கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். உள்ளே பூச்சி இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போதே செக் பண்ணி பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்னுடைய தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வரும், நல்லா வெந்த வாசனையும் வரும். அது வரைக்கும் நம்ம இதை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். மைல்டாக கலர் மாறி வருது பாருங்கள். இதில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காயை எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு 3/4 பங்கு அளவுக்கு அதனுடைய தோல் வந்து கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா பார்க்குறது தான் பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காய். இது சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் வெண்டைக்காய் சேர்த்து வதக்கி விடணும். அதனுடைய குழம்பு தன்மை கம்ப்ளீட்டாக குறையக்கூடாது, ஓரளவுக்கு தான் குறையணும். அதை போல் ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இதை எடுத்துடணும். வெண்டைக்காய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய குழம்பு தன்மையோடு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. இப்போ இதை வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அதுவும் சேர்த்துடலாம். கூட ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கண்ணாடி பக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த பக்கம் வரும்போது இதில் நல்லா ஒரு பழுத்த தக்காளி, ஒரு 3 தக்காளி போல் சேர்த்துடலாம். அதோடைய மேல் தோல் சுருங்கி வந்தால் போதும், அந்தளவுக்கு இது வதக்கி விட்டால் போதும். ஒரு அரை செகண்ட் போல் கொஞ்சம் நேரம் அந்த மேல் தோல் சுருங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா ஒரு நிமிஷம் போல் நான் வதக்கி விட்டுருக்கேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் வேர்க்கடலை சேர்த்துடலாம். நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் வந்து சேர்க்கலாம். சேர்த்து இதையுமே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு சேர்க்க வேண்டிய மிளகாத்தூள் இதிலேயே சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூளும் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்து இது கலந்து விடுவதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பிளேட்டில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக திட்டமாக தண்ணி சேர்த்து இதை வந்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அடுத்து அந்த வாணலியிலே பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லெண்ணெயே சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் நம்ம விருப்பம் தான். நான் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மேலே நல்லா எண்ணெய் நிறைய மிதக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வறுபட்டு வரும்போது வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே 4-5 பூண்டு பல் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வெங்காயம் சுருங்கி நல்லா வதங்கி வந்துருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டுவிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு ரொம்ப சிம்மில் வச்சிடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யலாம். ஓப்பன் செஞ்சு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம்.
கலந்து விட்டதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கலந்து விட்டு இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். நம்ம முதல்ல தண்ணி சேர்க்கலாம். முதல்ல நம்ம அரைச்ச மசாலா கொஞ்சம் நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து புளி கரைச்சல் இதில் நான் சேர்க்குறேன். புளி கரைச்சல் இதில் சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். அடுத்து இப்போ மூடி போட்டு குழம்ப கொதிக்க விட்டுடணும். ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் கட்டி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சுருக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சுருக்குது. இப்போ நான் ஓப்பன் செய்கிறேன். குழம்பு நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு தடவை குழம்ப கலந்து விட்டுட்டு இப்போ நான் கத்திரிக்காய் வெண்டைக்காயும் உள்ளே சேர்க்குறேன். ஆல்ரெடி கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா வெந்திருக்குது. இதை சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வச்சு நல்லா ஆற விட்டு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் இந்த குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசியில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா மணமாக வாசனையாக ரெடியாக இருக்குது. இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதனுடைய கொதிப்பு அடங்குற வரைக்கும் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குழம்புடைய கொதிப்பு பாருங்கள் லேசாக அடங்கி இருக்குது. பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல் தோணுது பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.